உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கலைஞருடைய ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் நாம் கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல. இன்று மகளிர்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர். தமிழ் சார்ந்த பல விடயங்களுக்கு அவர் ஆற்றிய பணிகள் இன்று எவராலும் ஆற்ற முடியாத பணிகள். காமராஜ் நாம் கணக்கிடுகின்றோம். காமராஜருக்கு பின்பு கலைஞர் செய்த சாதனைகளை வேற எந்த முதலமைச்சரும் செய்யவில்லை. மற்ற முதலமைச்சர்கள் விளம்பரப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டார்கள். எப்படி என்றால், ஒருவரை கதாநாயகனாக காட்ட வேண்டும் என்றால் யாராவது ஒருவரை வில்லனாக காட்ட வேண்டும். உதயசூரியன் சின்னம் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த உதயசூரியன் சின்னத்தை கிராமம் கிராமமாக கொண்டு சென்றது கலைஞர். கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது எடுத்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை மட்டுமே பெரிதுபடுத்தி பேசக்கூடியவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் நம்ம நிறைய இடங்கள்ல முன்னாலாம் பாத்தீங்கன்னா இந்த குஷ்டரோகிங்க, பிச்சைக்காரங்கள்லாம் இருப்பாங்க. கலைஞர் அவர்கள் ஆட்சியில் தான் அந்த பிச்சைக்காரர்களுக்கு நலவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுபோலத்தான் இந்த குஷ்டரோகிகளுக்கும் ஒரு மறு வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான களங்களை உருவாக்கினார். இன்று விவசாயத்தை பற்றி நாம் கண்டிப்பாக விவசாயத்தை அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் மேடைகளிலே பேசுகின்றோம். கலைஞர் அவர்கள் தான் உழவர் சந்தை என்கின்ற ஒன்றை உருவாக்கினார். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு எழுத்தாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதாவது கலைஞர் அவர்களின் நினைவு நாள். ஸோ அவருடைய ஆட்சி காலத்துல பல நல்ல திட்டங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே முன்னோடியா இருந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ முதல்ல அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு திராவிட கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் பெரிய லெவலுக்கு பாத்தீங்கன்னா பெருசா பூம் ஆக முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த கலைஞரும் திராவிடமும் இதை பத்தி எங்களுக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க சார். சரியான நேரத்துல ஒரு நல்ல தலைப்பாக இந்த தலைப்பை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். காரணம், இந்த காலகட்டத்தில் கலைஞர் மீது ஒரு கடுமையான ஒரு பாடல் விமர்சனம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாடல் விமர்சனம் ஒருவேளை அது ஒரு சிலர் தங்களை அடையாளப்படுத்துவதற்காக அந்த விமர்சனங்களை வைக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கட்டும். நாம் யாரையுமே இங்கு குற்றவாளியாக பேசுவது நியாயம் இல்லை. ஆனால் அந்த பாடல் என்கின்றது ஒரு இறந்து போன ஒரு மனிதரை குறித்து அந்த பாடல் பாடுகின்றது என்பது ஒரு சராசரி மனிதநேயம் உள்ளவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். பலர் தமிழ் தேசியத்தை நோக்கி அல்லது தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்ற நம்பிக்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஏறக்குறை நாங்களும் அந்த அடிப்படையில் பயணிக்கக்கூடியவன் தான். ஆனால் இந்த சூழலில் கலைஞர் அவர்களை குறித்து நான் பேசுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், அதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கலைஞர் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது இன்று இளைஞர்கள், அதாவது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, தமிழ் சார்ந்த வளர்ச்சி ஒரு இளைஞர்கள் கூட்டம் எடுத்திருக்கிறது. இந்த இளைஞர்கள் கூட்டம் தமிழ் சார்ந்த ஒரு வளர்ச்சியை எடுப்பதற்கு கலைஞர் அவர்களுடைய தமிழ் ஒரு மூல காரணம் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி, அல்லது வரலாறு பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று தமிழக அரசியல் களத்தில் சுமார் கலைஞர் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர் மரணித்த பின்பும் சரி, கலைஞரை மையப்படுத்திய அரசியல் தான் இங்கு சுழன்று கொண்டிருக்கிறது. இப்போது எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் திராவிடத்தில் கலைஞரை மையப்படுத்திய ஒரு அரசியல், கலைஞரை எதிர்த்தால் நமக்கான அடையாளம் கிடைக்கும் என்கின்ற ஒரு அரசியல் களம் தொடர்ச்சியாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது கலைஞருடைய மிகப்பெரிய வெற்றி. ஒரு மனிதனை நாம் எவ்வளவு தூரம் விமர்சிக்கின்றோமோ அந்த மனிதன் அவ்வளவு தூரம் உயர்வானவன் என்பதுதான் பொருள். இன்று கலைஞர் மீது பலர் விமர்சனங்களை வைக்கிறார்கள். அவரால் தான் தமிழகம் அழிந்து விட்டது என்கின்ற சில கருத்துக்கள் எல்லாம் பதிவிடுகின்றார்கள். நீங்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்தில், அதாவது ஒரு ஆட்சிக்கு வந்த பின்பு 1969 அவர் ஆட்சி பீடத்தில் ஏறுகிறார். அண்ணாவிற்கு பின்பு அந்த ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு கலைஞர் செய்த சாதனைகளை காமராஜ் நாம் கணக்கிடுகின்றோம். காமராஜருக்கு பின்பு கலைஞர் செய்த சாதனைகளை வேற எந்த முதலமைச்சரும் செய்யவில்லை. மற்ற முதலமைச்சர்கள் விளம்பரப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டார்கள். எப்படி என்றால், ஒருவரை கதாநாயகனாக காட்ட வேண்டும் என்றால்
யாராவது ஒருவரை வில்லனாக காட்ட வேண்டும், காட்டிவிட்டு இவர் கதாநாயகனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி கலைஞர் அவர்களை வில்லனாக காட்டி அனைவருமே கதாநாயகனாகி ஆகிக் கொண்டார்கள். இதுதான் நாம் அறிய வேண்டிய ஒன்று. ஆனால் கலைஞர் ஆற்றிய அந்த செயல்பாடுகள், திட்டங்கள், இவைகளை குறித்து யாரும் உன்னிப்பாக கவனிக்கவில்லை. அல்லது அதை இப்பொழுது எனக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான், இப்பொழுது திராவிட கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் தோழர்களும் அதை முனைப்புடன் எடுத்து வைப்பதற்கு கூட அவர்கள் ஏன் தயங்குகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி உண்டு. காரணம், அவ்வளவு பெரிய அரிய சாதனைகளை கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார் தமிழகத்திற்கு. கலைஞர் அவர்கள் மீது வேறு பல விமர்சனங்கள் வைக்கப்படலாம். அது ஒவ்வொருவருடைய கருத்தாண்மையை பொறுத்து அந்த விமர்சனங்கள் வைக்கப்படலாம். அதை நாம் சொல்ல முடியாது. இப்பொழுது கூட என்னை பொறுத்த மட்டில் அந்த ஈழத்தில் நடந்த இறுதிக்கட்ட போரில் நடந்த சில விடயங்கள் மனக்கசப்புகளை தந்து கொண்டிருக்கின்றது. அது மாற்று கருத்தல்ல. அதற்காக கலைஞருடைய ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் நாம் கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல. இன்று மகளிர்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர். தமிழ் சார்ந்த பல விடயங்களுக்கு அவர் ஆற்றிய பணிகள் இன்று எவராலும் ஆற்ற முடியாத பணிகள். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கலைஞர் அதாவது திரைத்துறையில் வசனங்கள் எழுதி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த திரைத்துறையை பார்த்தீர்கள் என்றால், அப்பொழுது கர்நாடகத்தை மையப்படுத்திய வசனங்களும் கர்நாடக பாடல்களை மையப்படுத்திய ஒரு களம்தான் இருக்கின்றது. முதலாக ராஜகுமாரி என்கின்ற படத்தில் தான் வசனம் எழுதுகிறார், எம்ஜிஆருக்காக எழுதுகிறார். அந்த படம் பெருவாரியான ஒரு வரவேற்பை பெற்றதை தவிர ஒரு பெரிய வெற்றி என்கின்ற ஒரு அடையாளத்தை பெறவில்லை. கலைஞருடைய வசனம் பேசுபடு பொருளாக மாறியது. அதன் பின்பு 1952ஆம் ஆண்டு அவர் எழுதிய பராசக்தி வசனம்தான் அவருடைய எழுத்தின் ஆளுமையை வெளியே கொண்டு வந்தது. இப்பொழுது அதற்கு காரணம் சிவாஜி அவர்களை நாம் இங்கு குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. இப்பொழுது நான் ஒரு வசனம் எழுதுகிறேன் என்றால் அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்கின்ற களத்தில் ஒருவன் உச்சரித்தால்தான் என்னுடைய வசனம் வெற்றி பெறும். இப்பொழுது இளையராஜா அவர்கள் ஒரு பாடலுக்கு இசையமைக்கிறார் என்றால் அந்த இசைக்கு தகுந்த வரி இருக்கின்றது என்றால் தான் அந்த வரியின் வலிமை வெளியே தெரியும். அதைத்தான் சிவாஜி கலைஞருடைய கூட்டணி அதை வெற்றியாக கொண்டு வந்து சேர்த்தது. அந்த காலகட்டத்தில் தான் 49 இவர்கள் கட்சி தொடங்குகிறார்கள். அந்த காலகட்டத்தில் உதயசூரியன் சின்னத்தை அறிவிக்கப்படுகிறது. உதயசூரியன் சின்னம் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த உதயசூரியன் சின்னத்தை கிராமமாக கொண்டு சென்றது கலைஞர். அதாவது திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய வேறு யாரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியுமா என்றால் இல்லை. கலைஞர் உதயசூரியன் என்கின்ற நாடகத்தை போட்டு ஒவ்வொரு கிராமமாக கொண்டு போய் சேர்த்தார். அதுபோல கட்சிக்கு நிதி திரட்டியதில் கலைஞர் சிவாஜி கூட்டணிக்கு முக்கிய பங்குண்டு. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞரின் அளப்பெரிய பணி மறுக்க முடியாத ஒன்று. அதுபோல அந்த காலகட்டத்தில் நான் எதற்கு அதை சொல்றேன், அந்த காலகட்டத்தில் கர்நாடகம் சார்ந்த மொழி சார்ந்த விடயங்கள் தான் இங்கு பதிவாகி கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் தமிழுக்கு இவ்வளவு நளினம் இருக்கிறது, தமிழில் பேசினால் இவ்வளவு உணர்ச்சி வருகிறது, தமிழுக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கிறது என்பதை கொண்டு வந்து நிறுத்தியது கலைஞருடைய பேனா. அதற்கு பின்புதான் மேடைகளில் வசனங்கள் பேசி நாம் அடையாளப்படுத்த முடியும் என்று பல கலைஞர்கள் வசனங்களை பேச ஆரம்பித்தார்கள். திரைத்துறைக்கு வந்தவர்களும் வசனங்களை பேசி, கலைஞருடைய வசனத்தையோ அல்லது சிவாஜி அவர்கள் பேசிய வசனங்களையோ பேசிதான் அவர்கள் திரைத்துறையில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அப்படி என்றால் தமிழை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்ததில் கலைஞருடைய பேனாவிற்கு முக்கிய பங்குண்டு. இது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. அதுபோல நீங்கள் தமிழகத்தில் பல திட்டங்கள், அதாவது நாம் குறிப்பிட்டோம் என்றால் குடிசை மாற்று வாரியம். அந்த காலகட்டத்தில் குடிசைகள் இருந்தன. அந்த குடிசைகளை அவர் ஒரு அடுக்குமாடி கட்டடங்களாக உருவாக்கி குடிசையில் இருக்கக்கூடியவன் அடுக்குமாடி கட்டடத்தில் உட்கார வேண்டும் என்கின்ற நிரந்தர குடியிருப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று நாம் விவசாயத்தை பற்றி பேசுகின்றோம். ஆடு வளர்க்க வேண்டும், மாடு வளர்க்க வேண்டும். தமிழகத்தில் முதலாக ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து கலைஞருடைய ஆட்சி, கோவையிலே அந்த வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வந்து நிறுவப்பட்டது. அதுபோல் விவசாய கடன் 7000 கோடி கூட்டுறவு சங்கங்களிலே இருந்த கடன்கள் தள்ளு செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பார்ப்பீர்கள் என்றால் இந்த தமிழகத்தின் பெருவாரியான வளர்ச்சிக்கு அவருடைய திட்டம் பெருவாரியாக உதவி இருக்கு. முன்பு நீங்கள் பார்க்கின்ற ஒரு தங்கத்தின் விலை 30 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த தங்கத்தை வாங்கி திருமணம் செய்வதற்கு கூட வக்கத்து முதிர்கண்ணிகளாக இருந்த பெண்களுடைய பட்டியல் ஏராளம். அதைத்தான் சொல்லுவார்கள்,
ஜன்னல் கம்பிகள் கூட எங்கள் முதிர்கண்ணிகளுடைய கண்ணீர் பட்டு துருப்பிடித்து விட்டது என்கின்ற பதிவுகள் பார்த்திருக்கின்றோம். இந்த வேதனையை உணர்ந்துதான், அதாவது பெண்களுக்கு திருமணத்திற்கான செலவுகள், அதுபோல விதவையான பெண் மறுமணம் செய்வதற்கான செலவுகள் என்று பல திட்டங்களை கொண்டு வந்தது கலைஞர். அதுபோல 63% இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்ததில் கலைஞருடைய ஆளுமை மிகப்பெரிய பங்கை வகித்தது என்பது மறுப்பதற்கு இல்லை. நாம் கலைஞருடைய ஒட்டுமொத்த ஆட்சி காலத்தில் தமிழகம் வளர்ந்ததா வளரவில்லையா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, வட இந்தியன் தமிழனை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு களத்தை கலைஞருடைய ஆட்சி உருவாக்கி கொடுத்தது என்பது உண்மையிலே நாம் அனைவருமே உணரக்கூடிய ஒரு விடயம். அதுபோல நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பெரிய பெரிய அறிஞர்கள், தமிழ் சார்ந்தவர்கள், இவர்கள் அனைவருமே அடையாளப்படுத்தப்பட்டது கலைஞருடைய ஆட்சியில்தான். அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சியில்தான். தமிழ் பெயர் வைத்தால் உங்களுக்கு திரைப்படங்களுக்கு பணம் தருவேன் என்று தமிழை வளர்ப்பதற்கான முயற்சிகள் பல கலைஞருடைய ஆட்சியில் எடுக்கப்பட்டது. அவற்றையெல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு கலைஞரை இன்று அவர் தமிழினத்திற்கு துரோகம் செய்தார் என்கின்ற பொழுது அது ஒரு மனதிற்கு ஒரு வலியை கொடுக்கிறது. கலைஞரை ஏற்றுக்கொள்கின்றவர்களும் கலைஞரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். எங்களை போன்ற எழுத்தாளர்கள் நாங்கள் ஒரு நடுநிலையாக பயணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நாங்கள் கலைஞரை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது கலைஞரை அவருடைய எழுத்து பிடிக்கும் என்கின்ற பயணத்தில் பயணிக்கக்கூடியவர்கள். இப்பொழுது நாங்களே கலைஞரை உயர்வாக பேசக்கூடிய களத்தை நீங்கள் எடுத்து வைத்த கருத்துகள் எங்களை உருவாக்கி விட்டது. ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை நீங்கள் குறை சொல்வதற்கு முன் அவரை பற்றி முழுமையாக தெரிந்துவிட்டு குறை சொல்ல வேண்டும் என்று கலைஞரை குறை சொல்கின்றவர்கள் அவர்களுடைய பயணத்தில் இந்த தமிழ் மக்களுக்காக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பட்டியல் போட்டால் 0 தான் நிற்கின்றது. மேடையிலே அலங்காரமாக பேசுகிறோம், ஆணவமாக பேசுகிறோம், ஒருமையில் பேசுகிறோம், நீனா என்று பேசுகிறோம், இதை எல்லாமே பேசுகிறோம். இதை உங்களை தமிழ் மக்களை நீனா என்று பேசுவதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? உங்களுக்கு அந்த உரிமை நாங்கள் கொடுக்கவில்லையே. நீங்களும் தமிழகத்தில் எங்களை போன்று நீங்களும் ஒரு தாயின் வயிற்றில் 10 வருடம் 10 மாதம் இருந்து நீங்களும் பிறந்தவர்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு மரியாதையோடு மேடையில் பேசக்கூடிய நாகரிகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உண்மையான தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது. இந்த தமிழ் தேசியம் என்கின்ற களத்தில் சென்று இது போன்ற வார்த்தைகள் விடுகின்ற பொழுது சில தமிழர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் பெரும்பாலான தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள், இது போன்ற விடயங்கள் கலைஞருக்கு மேலும் மேலும் ஒரு அறிமுகத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் என்பது ஒருபுறம் இருந்தால் கூட, கலைஞருடைய சாதனைகளை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது என்பது பதிவு செய்ய வேண்டிய ஒன்று. சார், அதே மாதிரி அவருடைய திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். விவசாய கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், இலவச மின்சாரமா இருக்கட்டும், இது எல்லா திட்டங்களுமே ரொம்ப நுணுக்கமா யோசிச்சு மக்களுக்கு எது தேவை அப்படிங்கறத ரொம்பவே சிறப்பா பண்ணதா இருக்கட்டும், இல்ல திருக்குறளை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்லயும் இடம்பெற செய்ததா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த காலகட்டத்துல எப்படி பார்க்கப்பட்டது சார்? கலைஞருடைய முதல் பயணமே, அதாவது சட்டமன்றத்தில் ஒரு குளித்தலை தொகுதியில் நின்று வெற்றி பெறுகிறார். வெற்றி பெறுகின்ற பொழுது அவர் 8269 வாக்குகள் வித்தியாசத்தில் தர்மலிங்கம் என்பவரை வெற்றி பெற்று அவர் சட்டமன்றத்திற்கு செல்கின்றார். சட்டமன்றத்தில் சென்று கலைஞர் அவர்கள் பேசிய முதல் உரை எதுவென்றால், பண்ணையார்கள் வீடுகளிலே அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் தொழிலாளர்களை மையப்படுத்தி அவர் முதலாக சட்டசபையில் பேசுகிறார். சட்டசபையில் அவர் பேசி முடிந்தவுடன் சபாநாயகராக இருந்த கிருஷ்ணராவ் என்பவர் ஒரு துண்டு கடிதத்தை கலைஞருக்கு எழுதி அனுப்புகின்றார். அந்த துண்டு கடிதத்தில் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால், உங்களுடைய பேச்சு மிக சிறப்பாக இருந்தது என்று குறிப்பிட்டு அனுப்புகிறார். ஆனால் கலைஞர் பேச்சோடு நிறுத்திவிடவில்லை. அந்த பிரச்சனைக்கான களத்தை எடுத்து அவர் போராட்டம் அறிவிக்கிறார். போராட்டம் அறிவித்து அதில் வெற்றியும் பெற்று விடுகிறார். முதலாக அவர் சட்டசபையில் பேசிய விடயத்திற்கு அவர் வெற்றியை பெற்று அதற்கு ஒரு விடிவை கொண்டு நிறுத்தினார். அதுபோல கைரிக்ஷா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாபு என்கின்ற திரைப்படத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்த திரைப்படத்தில் ஒரு கைரிக்ஷாவை இழுத்து கொண்டு போகின்ற மனிதன் படக்கூடிய வேதனைகள் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு களத்தை அது எடுத்து வைத்திருக்கும். அந்த படத்தை பார்த்துதான் கலைஞர் அவர்கள் முடிவெடுக்கின்றார். என்ன முடிவெடுக்கின்றார் என்றால், மனிதன் இழுத்து செல்வது என்று தன்மானத்தை மிக குறைவாக மதிப்பிடக்கூடியது, கைரிக்ஷா இருக்கக்கூடாது என்று அவர் சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு மிதிவண்டி ரிக்ஷாவை கொண்டு அறிமுகப்படுத்துகிறார். இது அன்று தமிழகம்தான் முதலாக அதை அறிமுகப்படுத்துகிறது. ஆமா, அறிமுகப்படுத்துகிறார். அதே மாதிரி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்கின்ற திட்டத்தையும் தமிழகத்தில் அவர் கொண்டு வந்ததுதான்.
அதுபோல வேளாண் சார்ந்து இலவச மோட்டார் கொடுத்து அதற்கான மின்சாரங்கள் இலவசமாக கொடுத்து அந்த மக்களை விவசாயம் சார்ந்த விடயங்களில் அவர்கள் தெளிவாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக கலனை எடுத்து கொடுத்ததில் கலைஞருடைய பங்கு மிக மிக பெரிய பங்கு. இவைகள் எல்லாம் ஒரு குருட்டாம்போக்கில் புறந்தள்ளிவிட்டு நம்மால் கடந்து செல்ல முடியாது. இன்று நானும் நீங்களும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பெண்கள் சுய உரிமையுடன் அதில் சுயமரியாதையுடன் அவர்கள் வெளியிலே பயணிப்பதற்கு திராவிட கழகங்கள் எடுத்த முயற்சி யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. அதாவது பெரியார் அவர்கள் தோற்றுவித்த பாதையிலே அண்ணா, கலைஞர் போன்ற பலர் அதற்கான களங்களை எடுத்தார்கள். பெண்கள் சார்ந்த பல விடயங்களுக்கு அவர்கள் கதவுகளை திறந்து விட்டார்கள். பெண்கள் ஒரு மேடையிலே பேசுவதற்கான கல்வியிலே அவர்களுக்கான முன்னுரிமை போன்ற பல விடயங்களுக்கு கதவுகளை திறந்து விட்டார்கள். அப்படி பெண் உரிமைக்காகவே களம் கண்டு இன்று பெண்கள் ஒரு அதிகாரமாக இருப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்ததில் கலைஞருடைய பங்கு ஒரு மறுப்பதற்கு இல்லாத ஒரு பங்கு. நாம் பல காலகட்டங்களில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சில விடயங்கள் என காதில் படுகின்றன. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை குறித்து ஒரு செய்தி பரவப்படும். அது சிஏஏ அந்த தணிக்கை குழு எம்ஜிஆருடைய ஆட்சியில் புகழ்பெற்ற திட்டங்கள் எதுவும் பெரிதாக நடத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதுபோல பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு முதலமைச்சர்கள் மீதும், ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது எடுத்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை மட்டுமே பெரிதுபடுத்தி பேசக்கூடியவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. எல்லா அந்த முதலமைச்சர்கள் மீது, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. ஆனால் அவைகளை குறித்தெல்லாம் பேசுவதற்கு யாருக்கும் நேரமும் வரவில்லை, அதை குறித்து யாரும் பேசவும் இல்லை. ஆனால் கலைஞர் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மட்டுமே பெரிதாக வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், கலைஞரை எதிர்த்தால் மட்டும்தான் தமிழகத்தில் நாம் அடையாளப்படுத்தப்படுவோம் என்கின்ற ஒரு நோக்கு இங்கு இருக்கிறது. நீங்கள் எந்த அரசியல் கட்சி எடுத்துக்கொள்ள, கலைஞர் 1969 முதல்வர் ஆவதற்கு முன்பில் இருந்தே அவர், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் களத்தில் இறங்கிய காலகட்டத்தில் இருந்தே கலைஞர் எதிர்ப்பு என்கின்ற ஒன்று தொடர்ச்சியாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அது இன்று வரை அது பயணித்துக், அது இறந்த பின்பும் அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு தொடர்ச்சியாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த எதிர்ப்புகளுக்கு சரியான பதிலை திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் ஏன் எடுத்து வைக்கவில்லை என்கின்ற கேள்வி மனதிற்குள் நமக்கு குடைந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம், அவ்வளவு சாதனைகளை செய்த ஒரு மனிதன், அவ்வளவு அவருடைய வயதிலே அவர் செய்த சாதனைகள் பல. நீங்கள் ஒரு முதலமைச்சரை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும், நீங்கள் நினைத்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் போய் பார்ப்பதற்கான ஒரு களம் உங்களால் அமையுமா என்றால் கிடையாது. எல்லோரும் சொல்வார்கள், எம்ஜிஆருடைய வீட்டிலே 24 மணி நேரமும் சாப்பாடு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. சாப்பாடு கொடுத்தார். ஆனால் எம்ஜிஆர் வீட்டில் ஒரு சராசரியான ஒரு மனிதன் போய் எம்ஜிஆரை பார்த்து விட்டு வந்துவிட முடியுமா என்றால் முடியாது. ஆனால் நீங்கள் கலைஞர் வீட்டில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் கோபாலபுரத்தில் அவருடைய வீட்டின் முன்னால் நீங்கள் நின்று நேரடியாக அவரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அறிஞர் அண்ணா அறிவாலயத்தில் நீங்கள் போறீர்கள் என்றால் அவரை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் எழுதிய நூலை கலைஞர் அறிமுகமே இல்லை, கலைஞர் கையிலே கொடுத்து அந்த நூலுக்கு அவர் விமர்சனமே எழுதி கொடுத்திருக்காரு. முதலமைச்சராக இருக்கும் பொழுது யாருமே அறிமுகம் இல்லாமல் இவராகவே நேரடியாக சென்று கலைஞர் கையிலே கொடுத்து அந்த நூலுக்கு அவர் விமர்சனமும் எழுதி அனுப்பியிருக்கிறார். இந்த ஒரு அணுகுமுறை காமராஜருக்கு பின்பு மக்களிடம் லகுவாக அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராகத்தான் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அதை புரட்டி பார்க்கின்ற பொழுது நம்மால் புரியும். அந்த மனிதன் தன்னிச்சையாக வாழ்ந்தார், வாரிசுகளை உருவாக்கினார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறார்கள். இன்று நீங்கள் அனைத்து இடங்களிலும் பாருங்கள், மதமாகட்டும், அரசியலாகட்டும், கலையாகட்டும், ஆலயமாகட்டும், எந்த இடத்திலும் நீங்கள் பாருங்கள், தான் சார்ந்து பின் தன்னுடைய மகன் சார்ந்து, இது மட்டும் எல்லா இடத்திலுமே இருக்கிறது. எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலும் இருக்கு. ஆனால் கலைஞருடைய கட்சிக்கு மட்டும்தான் விமர்சனம் வைக்கப்படுகிறது என்றால் ஒரு திட்டமிடுதல் இருக்கிறது. கலைஞரை நாம் எதிர்த்து அரசியல் செய்தால்தான் நம்மால் இதை நடத்த முடியும் என்கிறது. இன்று தமிழ் சார்ந்து பல விடயங்கள் குறிப்பிடுகின்றோம். ஈழத்திலே தமிழர்களுக்கு எதிராக கொடூரங்கள் நடந்த பொழுது ஆட்சியை இழந்த ஒரே முதலமைச்சர் அவர் மட்டும்தான். தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த ஒரே மனிதனும் அவர்தான். வேறு யாராவது இழந்திருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறி. கடைசி நேரத்தில் 92 வயது காலகட்டத்தில் அவர் இருந்த உண்ணாவிரதத்தை விமர்சிக்கின்றோம். அது உண்ணாவிரதம், அவருக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டது என்று யாரும் கேள்வி கேட்கவில்லை. அவருக்கு சிதம்பரம் அவர்கள் என்ன செய்தியை கொண்டு சொன்னார், அதை அவர் நம்பியிருக்கக்கூடிய களங்கள் உண்டு. இவைகளை குறித்து யாருமே பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை.
அந்த 92 வயதிலும் அந்த வயதில் அவர் அப்படித்தான் வந்து உண்ணாவிரதம் இருக்க முடியும் ஒன்று. ஆனால் அதற்கு முன்னால் ஆட்சியை இழந்திருக்கிறார். அதற்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்கிறார். எவ்வளவு இக்கட்டுகளை சந்தித்திருக்கிறார். ராஜீவ்காந்தி அவர்கள் மரணம் அடைந்த பொழுது மிக மிக பாதிக்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஒவ்வொரு தெருக்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் அடி வாங்கினார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் அந்த கட்சியின் கம்பங்கள் வெட்டப்பட்டது. அவர்களுக்கும் ராஜீவ்காந்தி அவருடைய அந்த மரணத்திற்கும் எல்லளவும் தொடர்பில்லை என்பது உலகம் அறிந்த உண்மை. அதன் பின்பு வேறு பல காரணங்களை சொல்கிறார்கள். ஒருவர் கிருஷ்ணகிரியிலே இருந்து விட்டார், வரவில்லை, அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று பல காரணங்கள் சொல்லப்படும். ஆனால் பாதிக்கப்பட்டது யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த செயல்பாடுகள், அவர்களுடைய அந்த அவர்கள் தங்களை இழந்த அந்த நிகழ்வுகள், இவைகளை ஏன் மையப்படுத்தி பேசுவதற்கு நாம் அச்சப்பட வேண்டும்? சார், இன்னொரு விஷயம், அவருடைய திட்டங்கள் மக்களுக்கு வந்து பயங்கரமா வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னாலும் அவர் இன்னொன்னு நுணுக்கமான விஷயங்கள் பண்ணது என்னன்னா, கைம்பெண், மாற்றுத்திறனாளி, திருநங்கைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. இந்த யோசனை அவருக்கு எப்படி வந்தது சார்? நீங்க பாப்பீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம நிறைய இடங்கள்ல முன்னாலாம் பாத்தீங்கன்னா இந்த குஷ்டரோகிங்க, பிச்சைக்காரங்கள்லாம் இருப்பாங்க. இது யாருமே சீண்ட மாட்டோம். ஏதாவது இந்த மனம் கொஞ்சம் நல்லவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கறதுக்கான களங்களை எடுப்பாங்களே தவிர வேற யாரும். ஆனால் கலைஞர் அவர்கள் ஆட்சியில்தான் அந்த பிச்சைக்காரர்களுக்கு நலவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுபோலத்தான் இந்த குஷ்டரோகிகளுக்கும் ஒரு மறு வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான களங்களை உருவாக்கினார். அதுபோல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தனி வாரியம் அமைத்ததும் கலைஞர் அவர்கள் தான். நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த தமிழகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான வளர்ச்சிகளுக்கு கலைஞருடைய பங்கு என்பது ஒரு பெரிய சகாப்தம். அதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆனாலும் விமர்சனத்துக்கு எது வேண்டும் என்றாலும் சொல்ல, அதுபோலத்தான் ஒரு மனிதனை உயர்வாக மதிக்க வேண்டும் என்கின்ற களம் கலைஞரிடம் உண்டு. காரணம், அவர் 5 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இளம் வயது பருவத்தில் ஒருவர் மதத்தை குறித்து பேசுகின்ற பொழுது கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்து கேட்டு, அந்த ஜாதியை மையப்படுத்தி அவர் எதிர்த்து கேட்டு இருக்கிறார் அந்த சின்ன வயதிலே. ஏன்னா சின்ன வயதிலிருந்தே அவர் மனதிலிருந்து ஜாதிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்மால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் அவர் மனதில் இருந்திருக்க வேண்டும். நீங்கள் அந்த காலகட்டத்தில் ஜாதியை மையப்படுத்தி நடந்திருக்கக்கூடிய கொடூரங்கள் மிக மிக பெரிய உச்சம். அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். எனவே அந்த ஜாதி கொடூரத்தை மையப்படுத்தி தான் மனிதன் அனைவருமே அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் இவனை ஊனமுற்றோன் என்கின்ற பொழுது அது ஒரு கொஞ்சம் உயர்வு, மாற்றுத்திறனாளி என்கின்ற பொழுது ஒரு உயர்வாக சொல்லப்படுகிறது. அப்படித்தான் ஒவ்வொருக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார். சமத்துவபுரம், நீங்கள் அது ஒன்றே போதும். ஒரு காலகட்டத்தில் அந்த சமத்துவபுரத்தை மையப்படுத்தி நையாண்டி செய்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் சமத்துவபுரம் எவ்வளவு பெரிய ஒரு மனித நேயத்தை சொல்லக்கூடிய ஒரு களமாக மாறியது. அதன் பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் சமத்துவபுரத்தை அவர்கள் பேணி காக்கவில்லை, அதை விட்டு விட்டார்கள். அதுபோலத்தான் இன்று விவசாயத்தை பற்றி நாம் கண்டிப்பாக விவசாயத்தை அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் மேடைகளிலே பேசுகின்றோம். கலைஞர் அவர்கள் தான் உழவர் சந்தை என்கின்ற ஒன்றை உருவாக்கினார். இந்த உழவர் சந்தையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒன்றில்லை, அந்த உழவர் சந்தை இருக்கும். கிராமத்தில் இருந்து நீங்கள் யார் வேண்டும் என்றாலும் அங்கு வந்து வியாபாரம் செய்யலாம். விவசாயத்திற்கு அது ஒரு பெரிய களமாக இருந்தது. எல்லா விவசாயிகளும் அதை ரொம்ப உயர்வாக நினைத்தார்கள். அதற்கு பின் ஆட்சியில் வந்து கலைஞர் மீது இருந்த காழ்ப்புணர்ச்சியில் அதை அழித்து விட்டார்கள். இப்படி பல திட்டங்கள் அவரால் எடுத்து வைக்கப்பட்ட இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற களத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்ததின் வெளிப்பாடுதான் இன்று தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அங்கீகாரங்களாக இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சூத்திரங்கள் இருக்கிறது. நான் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நான் சில காய் நகர்த்துகளை நகர்த்துவேன். இது இயற்கையான ஒன்று. நீங்கள் பார்ப்பீர்கள், காமராஜருக்கும் கலைஞர் அவர்களுக்கும், திராவிட கட்சிகளுக்கும் காமராஜருக்கும் எல்லளவும் பொருந்தாது. அவர் இரு கட்சிகளுமே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று விமர்சனம் செய்தவர் பெருந்தலைவர் காமராஜ். அதே காமராஜ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கல்யாணத்திற்கு செல்வதற்காக கலைஞர் அவர்கள் அந்த மணமேடை வரை கார் வந்து நிற்பதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுத்தார். காமராஜ் அவர்களும் சென்றார். இதுதான் நாகரீகம். இருவருமே தனிப்பட்ட விமர்சனங்கள். ஆனால் தன்னுடைய மகன் கல்யாணத்திற்கு காமராஜ் வர வேண்டும் என்பதில் நிலையாக இருந்தார் கலைஞர் அவர்கள். காமராஜ் அவர்களும் தானும் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். இதுதான் நாகரிக அரசு. கருத்து வேறு, கொள்கை வேறு, கோட்பாடுகள் வேறு, ஆனால் மனித நேயம் என்பது வேறு. ஆனால் இன்று அது நடைபெறவில்லை. ஒரு மனிதனை எவ்வளவு இகழ முடியும்
என்கின்ற அளவிற்கு முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மேடையிலே ஒரு கட்சியின் தலைவரை நம்ம இகழ்ந்து பேசினால் அந்த கட்சியின் தலைவர் அவனை அந்த இகழ்ந்து பேசுகிற உட்கார சொல்லி விடுவார். உட்காரு, நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவருடைய அறிவுக்கும் உனக்கும் அது இணையாக கூட வராது என்று குறிப்பிடுவார்கள். அது எவ்வளவுதான் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அது மாறி செல்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இப்படித்தான் வன்முறையாக பேசுவதுதான் அரசியல் களம் என்றும், ஒருமையில் பேசுவதுதான் அரசியல் களம் என்றும், அவள் இவள் என்று பேசுவதுதான் அரசியல் களம் என்றும் ஒரு ஒரு அநாகரிக ஒரு பயணத்தை எடுத்திருக்கிறது. அந்த அநாகரிக பயணத்தை நியாயப்படுத்துவதற்கு கலைஞர் மீது அவர்கள் ஒரு எதிர்முனை தாக்குதலை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இது மற்றவர்களை குறித்து நான் சொல்லவிட என்னுடைய எண்ணத்தை குறிப்பிடுகிறேன். சார், அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிங்கிறது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். யார் வீட்டுல டிவி இருக்கோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பணக்காரவங்களா இருப்பாங்க அப்படின்ட்டு. சோ இவருடைய திட்டம் இந்த கலைஞர் டிவின்னு வந்தது வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள் தோறும் எல்லார் வீட்லயுமே இந்த டிவி வந்தது. இது வந்து கிராமத்து மக்களை வந்து ரொம்பவே வந்து சேர்ந்துச்சு. சோ அந்த டைம்ல எப்படி மக்கள் இதை எடுத்துக்கிட்டாங்க சார்? கலைஞர் தொலைக்காட்சி, இலவச கலைஞர் தொலைக்காட்சி கொடுக்கப்பட்ட பொழுது அந்த ஏழை மக்களுக்கு அதனுடைய பாதிப்பு தெரியும். அதாவது அந்த தொலைக்காட்சி என்பதுடைய அந்த தேடல் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சின்ன குழந்தைகள் எல்லாம் ஏதாவது ஒரு பெரிய பணக்கார வீட்டில் தொலைக்காட்சி இருக்கும். அவர்கள் ஜன்னல் வழியாக அந்த தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் சிறிதாக தெரியும். இவர்கள் எங்கேயோ தூரத்தில் இருந்து அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்த காலகட்டம் அது எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லோருடைய வீட்டிலும் இலவச தொலைக்காட்சி இருக்க வேண்டும், எல்லாரும் அதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கோடு அதை கொண்டு வந்தார். அப்பொழுது நாம் அனைவருமே விமர்சித்தோம், வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சியா, மக்கள் வரி பணம் வீணாக செல்கிறது என்று. ஆனால் அதுதான் இன்று பல வளர்ச்சிகளுக்கு களம் அமைத்து கொடுத்தது. இன்று அறிவு சார்ந்த பல விடயங்களை குறித்து மக்கள் அறிந்து கொள்வதற்கும் அரசியலை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் அது ஒரு களம் அமைத்தது. இன்று நீங்கள் டைட்டில் பார்க் தொழில்நுட்ப பூங்கா, இந்த தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட பொழுது கலைஞர் விமர்சனங்களை சந்தித்தார். அப்பொழுது கடுமையான விமர்சனங்கள் சந்திக்கப்பட்டது. ஆனால் இன்று நாம் சென்னையை அடையாளப்படுத்துவதற்கு களமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த தொழிற்பூங்கா மாறிவிட்டது. இப்போது அந்த சாலை முழுவதுமே தொழிற்பூங்கா, பல இடங்களில் அது வியாகித்து விட்டது. இதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்தது யார்? கலைஞர் அவர்கள் தானே. ஏன் இதையெல்லாம் நீங்கள் வெளியே சொல்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? வேறு என்ன கலைஞர் தமிழகத்திற்கு துரோகம் செய்தார் என்று பட்டியல் போட்டால் உங்களால் வேறு எதையும் போட முடியாது. அதற்கு நீங்கள் வேறு களங்கள் தான் கதைகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவைகள் கூட விமர்சனத்துக்கு தான் உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஒரு அவருடைய ஆற்றல் மிகு செயல்பாடுகள் என்ன, இதனால் தமிழன் அடைந்த லாபங்கள் என்ன, கலைஞருடைய அந்த செயல்பாடுகள் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி என்ன, இவைகளை குறித்து கண்டிப்பாக பேசுவதுதான் சால சிறந்தது என்பது ஒரு கனிவான வேண்டுகோள். ஓகே சார், தமிழகமும் கலைஞரின் ஆட்சி பத்தியும் அதனால தமிழக மக்கள் எந்த அளவுக்கு வளர்ந்தாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. வணக்கம். நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.